பிரவுன் குமார் பிரபுல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை பல அகதிகள் கல்முனை மாநகரிலே தனது ஆரம்ப செய்தி பிரவுன் குமார் தினத்திலே iங்கே Bapak ini, masih apa lah? Apa? இப்போது இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஆசிரியர் அவர்கள் الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث واصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا الله கிருபையாளனே சங்கையானே இரக்கமுடையவனே யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இடத்திலே உன்னுடைய பெயரை கொண்டு பிஸ்மி சொல்லி யா அல்லாஹ் இந்த இடத்திலே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கப்பட போகிறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாபார ஸ்தலத்திலே யா அல்லாஹ் நீ பரக்கத்தை செய்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாபார ஸ்தலத்தை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் எந்த வியாபாரம் இந்த இடத்தில் நடக்க போகிறது யா அல்லாஹ் அந்த வியாபாரத்திலே யா அல்லாஹ் நீ அபிவிருத்தி ஏற்படுத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாபாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாபாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் கண்ணூர்களை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் பொறாமைக்காரர்களுடைய பொறாமைத்தனத்தை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் அவர்களுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் குரோதக்காரர்களுடைய குரோதங்களை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் விரோதிகளுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த இடத்துக்கு வரக்கூடிய அனைத்து பலாய் முசீபாத்துகளை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் அனைத்து விதமான நலவுகளை ஏற்படுத்திடு யா அல்லாஹ் அனைத்து விதமான ஷர்ராத்துகளை விட்டு இந்த இடத்தை நீ பாதுகாத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல வரக்கத்தான வியாபாரம் ஆக்கிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய வியாபாரமாக ஆக்கிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாபாரத்தை அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுத்து யா அல்லாஹ் இந்த வியாபாரத்திலே யா அல்லாஹ் ஜகாத்துகள் யா அல்லாஹ் வழியாகுவதற்கு நீ தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீயே பரக்கத் செய்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் எல்லோரும் சேர்ந்து கேட்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாபாரத்திலே நீ பரக்கத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் அஸ்ருடைய தொழுகைக்கு பின்னாலே யா அல்லாஹ் உன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு யா அல்லாஹ் அந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் திங்கட்கிழமை நாள் யா அல்லாஹ் இந்த நாளிலே சிறப்பான நேரத்திலே ஷாபானுடைய மாதம் பரக்கத் பொருந்திய மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த வியாபாரத்தை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் வியாபாரத்தை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை அங்கீகர் தருவாயாக ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைகல் மஸீர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார் ரப்பனா ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லல்லாஹு வ ஸல்லிம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறப்பு வார்த்தைகளையும் தந்த எனது அன்புக்கும் மதிப்புக்குரிய ஷேக் எம்ஐ ஆஷிக் அலி ஹலரி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம்.
படிக்கணும் மதுமையில் இந்த இந்த நிறுவனத்தினை இப்பொழுது கல்முனை கல்முனை மாவட்டத்தில் இப்போது இந்த நிறுவனம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் கல்முனை மாநகரில் இயங்குகிறது. அந்த நிறுவனத்துடைய கல்முனை அடியார் இது ஒரு பரிச்சயமான ஒரு நாமமாக இந்த கல்முனை பிரதேசத்தில் இருக்கிறது. இப்பொழுது எமது கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கிளையினுடைய தலைவர் எனது அன்புக்கும் மதிப்புக்குரிய இல்லை முர்ஷித் முஃப்தி தாஜ் நஜ்மி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த வியாபார நிலையம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வியாபாரம் என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை அளிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்புல் ஹலால் பிரதீனத்தின் குறைவான். கஸ்புல் ஹலாலை தேர்வது ஒரு பரலான பின்னால் பரலான ஒரு காரியமாகும். அந்த பரலான காரியத்தில் உண்டான அந்த வியாபார ஸ்தலத்தின் நண்பர் ஆஷிர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். பல நல்ல நோக்கங்கள் ஆஷிர் ஒரு பல சேவைகளை மறைமுகமாக சதக்காக்களையும் சக்காத்துகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கொடையாளி. அவர் ஆலிமாக இல்லாத போதிலும் ஆலிம்களுடன் அதிகமான தொடர்புகள் இருப்பதன் மூலமாக அந்த ஆலிம்கள் அணியக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார். என்றால் அந்த ஆலிம்களுடைய ஆலிம்களுடைய தொடர்பு அதிகமாக இருப்பதனால் அந்த வகையில் ஒரு வியாபார ஸ்தலத்தை உண்டுபடுத்தி வருகிறார். நாங்கள் அவருக்கு துவா செய்கிறோம். அவர் இந்த வியாபார ஸ்தலத்தில் பறக்கத்துகளை உண்டாக்கி வரக்கூடிய ப்ராஃபிட்டுகளுக்கும் கெபிட்டல்களுக்கும் சதக்காக்களையும் சக்காத்துகளையும் சரியாக கொடுத்து இந்த வியாபார ஸ்தலம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஜம்மியா சார்பாக நான் பிரார்த்திக்கிறேன். இல்லாமல் வியாபார ஸ்தலத்தை உயர்த்தி சக்காத்துகளை சரியாக கொடுத்து இந்த வியாபார ஸ்தலத்தின் மூலமாக எப்படி அபூபக்கர் சித்திக், உஸ்மான் கனி, ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற பெரும் சஹாபாக்கள் தன் வியாபார ஸ்தலங்களின் மூலமாக தன்னுடைய பணத்தின் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதித்தார்களோ அதே போன்று என்னுடைய நண்பர்களும் இந்த வியாபார ஸ்தலத்தின் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய வியாபாரியாக மாறுவதற்கு செல்லம் இந்த சிறப்பு விழா இணைந்து கருத்துரை வழங்கிய எமது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலே எமது இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஆசிர் அவர்கள் சிறந்த வியாபார அடியார் வீதியிலே திறந்து வைத்திருக்கிறார். உண்மையிலே எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வியாபார நிலையத்தை பொறுத்தளவிலே அன்றாடம் எங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இந்த வியாபார நிலையத்திலே அடங்கியிருக்கிறது. குறிப்பாக எமது இந்த வியாபார நிலையத்திலே நாங்கள் சிறந்த விலைக்கழிவோடு இந்த பொருட்களை எல்லாம் வழங்குவதற்கு ஆசிரியர்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை வீடுகளுக்கு தேவையான அன்றாடம் தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே குறைகள் பெற்றுக்கொள்ள இன்று முதல் அடியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனம் இன்று புதிதாக உதயமாக இருக்கிறது. இப்போது இந்த நிறுவனத்துடைய
இது காட்டலி. இப்பொழுது இந்த அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனம் இந்த அலியார் வீதியிலே புதிதாக திறக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நிறுவனத்திலே தலைமை நிறுவனம் கல்முனை மாணவர்களை அமைந்திருக்கிறது. கிரவுண்ட் என்பதுமே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நாமமாக இந்த நாமம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எமது கல்முனை பிராந்தியத்திலே இந்த நிறுவனம் தனது சேவையை வழங்கியிருந்தாலும் கூட இப்பொழுதோ எமது அலியார் வீதியிலே இந்த சேவையை வழங்குவதற்காக இப்பொழுதோ அவர்கள் இந்த நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லப்போனால் இந்த நிறுவனத்திலே எதிர்வருகின்ற ரமலான் மாதத்தினை முன்னிட்டு விசேட விலைக்கழிவிலே அனைத்து அன்றாட பொருட்களையும் வழங்குவதற்கு இந்த நிறுவனம் தயாராகி வருகிறது. குறிப்பாக இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்ற உரிமையாளராக இருக்கின்ற ஆசிரியர்களை பற்றி சில வார்த்தைகள் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் கனிவான உபசரிப்போடு இந்த நிறுவனத்தினை நாடி வருகின்றவர்களை அவர்கள் இந்த நிறுவனத்திலே இருக்கின்ற இந்த பொருட்களை நீங்கள் பார்க்கலாம். அன்றாடம் தேவையான அத்தனை பொருட்களும் இந்த நிறுவனத்திலே குவிந்திருக்கிறது. குறிப்பாக அரிசி, பருப்பு, தேயிலை, அதுபோல பிஸ்கட் வகைகள், பால்மா வகைகள், தேங்காய் எண்ணெய் வகைகள் போன்ற அனைத்து பொருட்களும் இங்கே இருக்கிறது. குறிப்பாக எமது அன்றாடம் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய பொருட்களை தருகின்ற ஒரு நிறுவனமாக இன்றைய தினத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் இன்று அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்திலே நீங்கள் எதிர்வருகின்ற ரமலான் மாதத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இங்கே இருக்கிறது ஃபலூடா மிக்ஸ். உண்மையிலே ரமலான் என்றதுமே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதுபோல் இந்த ஃபலூடாக்கள் மிகவும் தேவையான ஒரு பொருளாக இருக்கிறது. இருந்த போதிலும் இதனுடைய விலையிலிருந்து விலைக்கழிவினை சிறந்த விலைக்கழிவினை தருவதற்கு இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஆசிரியர்கள் தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்கள் ரமலான் மாதத்துக்கு தேவையான குளிர்பானத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே இருக்கிறது. பிராண்டட் சன்குயிக் இருக்கிறது. அதுபோல் ஏனைய குளிர்பானங்களும் இங்கே காணப்படுகிறது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற அத்தனை பொருட்களும் அன்றாடம் தேவையான பொருட்களாக இருக்கிறது. இதிலே விசேட அம்சம் என்னவென்றால் எதிர்வருகின்ற ரமலான் மாதத்தினை முன்னிட்டு மாத்திரமல்ல, நீங்கள் இங்கே பெறுகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் சிறந்த விலைக்கழிவினை தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர் அவர்கள். உண்மையிலே எமது கல்வி மாணவர் சபையுடைய எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மனாப் அவர்கள் உரிமையாளருடைய தகப்பனார் பற்றி நாங்கள் சில வார்த்தைகள் கேட்டெல்லாம் சமாளி. நிறுவனம் கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் நாலு சாப்பிட்டாங்க. இந்த கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் பொடியுடன் அதிக கல்வி அதிகாரி
கோலாகலமாக புதிய ரமலான் மாதத்தில் ரமலானுக்கு தேவையான நிச்சயமானங்கள் மற்றும் வாழ்க்கை சகலமாக மிகவும் மலிவான விலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சிறந்த சேவையையும் அது வாடிக்கையாளர்கள் வாழ்வு முகமாக இந்த கிரவுண்ட் ஸ்டோர்ஸ் என்ற நிறுவனம் கிரவுண்ட் சூப்பர் மார்ட் என்ற துணை நிறுவனமாக இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த நிறுவனத்தினை பற்றிய சில வார்த்தைகளை தந்திருந்த எமது மனாஃப் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மீண்டும் கிரவுண்ட் சூப்பர் மார்ட் சிறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினத்திலே அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்படுகின்ற இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கல்முனை மாநகர் மத்தியிலே இப்பொழுது இதனுடைய பணிகளை ஆரம்பித்திருந்தது. இன்றைய தினத்திலே புதிதாக இதனுடைய மற்றொரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இன்று அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் தந்திருந்தாலும் கூட இப்பொழுது எங்களது கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய எமது ஊரினுடைய ஒரு தலைமை அரசியல் பிரமுகர் என்று சொல்லலாம். எமது ஊரை பற்றி நன்கு அறிந்தவர் என்று சொல்லலாம். எமது ஊரை பற்றி நன்றாக கவலைப்படுபவர் என்று சொல்லலாம். ஒரு பெரும் விருட்சமாக இந்த ஊரிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஜவாத் அவர்கள் எங்களோடு அப்துல் ரசாக் ஜவாத் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிரவுண்ட் நிறுவனத்தை பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால் எமது ஊரிலே இது எமது கல்முனை மாநகரிலே ஒரு பழமை வாய்ந்த ஒரு நிறுவனமாக இந்த கிரவுண்ட் நிறுவனம் அமைந்திருக்கிறது. இதனுடைய வளர்ச்சிகள் பற்றியும் இதனுடைய சேவைகள் பற்றியும் நீங்க நன்கு அறிந்து வருந்த வகையில் இதை பற்றி சில வார்த்தைகள் எமது நேயர்களுக்காக. கிரவுண்ட் ஸ்டோர்ஸ் என்ற இந்த நிறுவனம் இவர்களின் பூர்வீகம் எனக்கு தெரிந்த வரையில் சுமார் 45 வருட வரலாறை கொண்டது. 45 வருட வரலாறை கொண்ட ஒரு நிறுவனம். அதன் ஒரு பிரான்ச்சாக அதன் கிளையாக தற்போது கல்முனைக்குடியில் திறந்திருக்கின்றார்கள். அழகிய முறையில் அழகாக கிட்டத்தட்ட ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் என்ற நிலையில் திறந்திருக்கின்றார்கள். ஏசி எல்லாம் போட்டு விலைகளின் கூட மிகவும் நிதானமாகவும் நேரியமாகவும் இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் இந்த சாமான்களை பெற்றுக் கொள்வதை நான் பெருமை கொள்கின்றேன். நன்றி. சந்தோஷம். சில வார்த்தைகளோடு பரிமாறிக்கொண்டமைக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலே இந்த கிரவுண்ட் நிறுவனம் என்பதுமே எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு நாமமாக எமது கல்முனை பிரதேசத்திலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக மற்றொருவர் எங்களோடு இணைய இருக்கின்றார். எமது கல்முனை மாணவனுடைய மற்றொரு சொத்து என்று சொல்லலாம். குறிப்பாக அரசியல் பக்கமாக இருந்தாலும் சரி, சமூக பக்கமாக இருந்தாலும் சரி, சமூக சேவை பக்கமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சகோதரர். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இந்த கிரவுண்ட் நிறுவனம் நான் நினைக்கின்ற நம்முடைய மைத்துனர் அவருடைய நிறுவனமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த நிறுவனத்துடைய நாமம் ஒரு பலதுபட்ட ஒரு நாமமாக, ஒரு பழைய நாமமாக எமது ஜவாத் காக்கா சொன்னது போன்று 45 வருடங்களுக்கு மேலாக கல்முனை மண்ணிலே காலூன்றி இதனுடைய பேரை நாமத்தினை பதித்த ஒரு நிறுவனம். எவ்வளவு புதிய நிறுவனங்கள் வந்திருந்தாலும் கூட கிரவுண்ட் என்றதுமே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நிறுவனத்திலே நீங்களும் இந்த நிறுவனத்தை சிறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. சொல்லுங்கள், இந்த நிறுவனத்தை பற்றி சில வார்த்தைகள், இந்த நிறுவனத்துடைய உரிமையாளரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம். எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக வணிக நிறுவனங்கள் என்பது அதிகளவாக தற்காலத்தில் திறந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா கல்முனையிலே, அதுவும் கல்முனைக்குடியில் ஒரு செல்ஃப் சர்வீஸோடு ஒரு வணிகம் ஊருக்குள் ஆரம்பிப்பதை நான் நினைக்கின்றேன். பெரும்பாலும் இங்கேதான்
என்று நினைக்கின்றேன். ஒரு இடங்களில் பார்த்தாலும் கொஞ்சம் பிரமாண்டமாக பெரிய ஒரு கடையறையை கொண்டு இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இங்க பொதுவாக இதை ஆரம்பித்ததனுடைய நோக்கம் அவசர தேவைகளின் உதாரணத்தில் காலை நேரங்களில் அதிகளவான கடைகள் பூட்டி இருக்கின்றது. காலை 7 மணிக்கு நினைத்தால் நாங்கள் பொருட்களை வேண்டிக் கொள்ள எல்லா சூழ்நிலைகள் கல்முனையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது காலையில் நேரத்தோடு ஆரம்பித்து நாங்கள் சற்று வெளியாக லேட்டாக பூட்டுகின்ற ஒரு முறைமையின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த வணிகத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அடுத்து மக்களுக்கு ஒரு ஹோம் டெலிவரி, அதாவது கல்முனைக்குடியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சகோதரர்கள் வணிகத்தோடு தொடர்புடைய சகோதரர் இருப்பதனால் அவர்களுக்கு நேரத்துக்கு பொருட்களை பெற்றுக்கொள்வதில் பர்ச்சேஸ் பண்ணுவதில் பல இடைஞ்சல்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடியது. அதனால் நாங்கள் இப்பொழுது ஒரு ஹோம் டெலிவரி செட்டப் கொண்டு செய்ய இருக்கின்றோம். அடுத்து அந்த பேக்கேஜ் ஐட்டங்கள், பேக்கேஜ் உதாரணத்துக்கு ஒரு திருமண பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, நோம்பு பேக்கேஜ் ஏற்ற மாதிரி இருக்கு, இவ்வாறான விடயங்களை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அது மாத்திரம் ஹோம் டெலிவரி இங்க உரிமையாளர் மச்சினன் ஆசிரியர் இருக்கிறார். அதே போல மாசம் அதிகம் நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பொருட்களோட செஞ்சு கொள்ள முடியும் என்றதையும் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது மிக விரைவான ஒரு சேவை வழங்குவதுதான் மிக பிரதான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே நீங்க சொன்னது போன்று காலையிலே அதிகாலை சுப தொழுகைக்கு பிற்பாடு திறக்கப்பட்டு இரவு வேளைகளிலே 12 மணி வரைக்கும் இந்த நிறுவனம் திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உண்மையிலே எமது நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஆசிரியர்கள் சற்று கொஞ்சம் பிஸியா இருக்கிறார். அவரிடம் நாங்கள் சில வார்த்தைகளை கேட்கலாம். நீங்கள் சொன்னது போன்று எமது கல்முனை மண்ணை பொறுத்தளவிலே அனைவரும் வணிகத்தோடு தொடர்புடையவராக இருக்கின்றபடியினால் உண்மையிலே இந்த பொருட்களை வாங்க செல்வது மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தான் எமது பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹோம் டெலிவரி அதுபோல ஏனைய விடயங்களை சுலபமாக்கி கொடுக்கும் பொழுது உண்மையிலே இந்த நிறுவனத்துக்கு இன்னும் பெயர் ஏற்கனவே இருக்கின்ற பெயரை விட இன்னும் அந்த பேர் காலூன்றி நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக என்னுடைய விலைகளை பார்க்கும் பொழுது அவர் உண்மையிலே இந்த ரமலான் மாதத்தினை முன்னிட்டு மாத்திரமல்ல எதிர்வருகின்ற காலங்களில் நீங்கள் பொருட்களை கொள்வனம் செய்யும் பொழுது மிகவும் குறைந்த விலையிலே அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சேவையாகவும் இதனை வழங்குவதற்கு இருக்கின்றார்கள். உண்மையிலே ஆசிரியை பொறுத்தளவிலே நான் சொல்வதை விட நீங்கள் சில வார்த்தைகள் சொல்வது பொருத்தமாக நினைக்கின்றேன். நீங்க ஆசிரியரை பத்தி கேட்டுட்டீங்க, இப்ப அவரை பத்தி சொல்லி ஆகணும். இந்த வணிகத்தை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு மிக முக்கியமான விஷயமா தெரியும். காசு இருக்கண்டு இல்ல, பொதுவான விஷயம்தான். வணிகத்துல எல்லோரும் நாங்கள் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. இலாப நோக்கங்களோடு வணிகத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நான் உண்மையில் ஒரு வணிகத்துக்கு மிக அவசியமான விஷயம் ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன். அதாவது ஒரு கஸ்டமரை எப்படி நாங்க திருப்திப்படுத்தி வெளியில் அனுப்புவது என்பதுதான் இங்க இருக்கிற சேலஞ்ச். அதாவது நாங்கள் புன்முறுவலோடு அவரை வரவேற்று அவருக்குரிய விடயங்களை சரியாக மிக நேர்த்தியாக எவ்வளவு வேகமாக அவரை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இடத்துல இருக்கிறது. அது ஆசிரியருக்கு மட்டுமே அனைவருக்கும் உரிய வேண்டுகோளாக அது ஒரு வணிக நிறுவனத்தை நடத்துகின்ற பொழுது விருப்பு வெறுப்புகளை தப்புப்பால் பொறுமையோடு கஸ்டமர் தான் முக்கியம். இங்க எங்களுடைய ஸ்டாஃபோ அல்ல நாங்களோ இல்லை, கஸ்டமர்ஸுக்கு எது தேவை, கஸ்டமரை எப்படி திருப்திப்படுத்த வேண்டுமோ அந்த அடிப்படையில அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கட்டாயனுடைய. அதிலும் முக்கியமா குறிப்பான விடயம் கஸ்டமர் தேவையும். சில நேரங்களில் எமது கடைகளில் கஸ்டமர் எதிர்பார்க்க பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். அவற்றை கஸ்டமரோட அணுகி அவற்றை கொள்கையில் செய்வதன் ஊடாக அந்த வணிகத்தை நாங்கள் மென்மேலும் நாங்கள் அழகான முறையில் எடுத்து செல்ல முடியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக உண்மையிலே நீங்கள் இந்த நிகழ்வில் இணைந்து எங்களுக்கும் பல கருத்துக்களை சொன்னமைக்கு நன்றிகளின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. உண்மையிலே இந்த நிறுவனத்தினுடைய இடம் அமைந்திருக்கிற இடத்தை நாங்கள் சொல்லலாம். நீங்கள் பிரதான வீதி அலியார் வீதியிலே இருந்து நீங்கள் ஒரு 100 மீட்டர் வரும்பொழுது 2வது குறுக்கு சந்தியிலே தான் இந்த நிறுவனம் இப்பொழுது புத்தம் புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வணிக நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கலாம். பலரும் இங்கே பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் இந்த எமது ஊர் பிராந்தியத்திலே திறக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்று சொன்னால் பல வணிக நிறுவனங்கள் எமது பிராந்தியத்திலே இருந்தாலும் கூட
கிரவுண்ட் என்ற நாமம் இப்பொழுது எமது ஊர் பிரதேசத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. எமது குறிப்பாக எமது கல்வி வாழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, இதனை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட இங்கே மிக மிக குறைந்த விலையில் இந்த பொருட்களை கொள்வனவு செய்யலாம். எமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயமான பொருட்களும் இங்கே இருக்கிறது. குறிப்பாக சீனியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், பால்மாவாக இருக்கட்டும், அத்தனை பிஸ்கட் வகைகளாக இருக்கட்டும், எண்ணெய் வகைகளாக இருக்கட்டும், குளிர்பான வகைகளாக இருக்கட்டும், அத்தனை விடயங்களையும் ஒருமித்த கூரையங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு இடமாக இருக்கின்ற எமது கல்முனை கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனத்தினை நீங்கள் நாடி உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஹோம் டெலிவரியும் இங்கே செய்து தர காத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் தொலைபேசியினூடாக அழைத்து நீங்கள் ஹோம் டெலிவரியினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எமது கல்முனை பிரதேசத்தில் மாத்திரமல்ல, எமது அண்டிய பிரதேசமான கல்முனை, சாய்ந்தமருது, மருதமுனை, நட்பட்டிமுனை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் கூட நீங்கள் தொலைபேசியூடாக அழைத்து நீங்கள் ஓர்டர்களை கொடுத்து நீங்கள் ஹோம் டெலிவரி சேவையையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக மிக குறைந்த விலையிலே இந்த பொருட்களை எல்லாம் இவர்கள் டிஸ்கவுண்ட்லே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்று மாத்திரமல்ல, வருகின்ற காலங்களிலும் நீங்கள் கொள்வனவு செய்கின்ற அத்தனை பொருட்களுக்கும் விலைக்கழிவினை வழங்குவதற்கு இந்த நிறுவனம் தயாராகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிறுவன சிறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிகளிலே இணைந்து துவா பிரார்த்தனை வழங்கியிருந்த எமது நிந்தவூர் ரபானியா அரபு கலாசாலையுடைய அதிபர், அகில இலங்கை ஜமித்துல்லமா கல்முனை கிளையினுடைய பொருளாளர் எம்ஐ ஆஷிக் அலி ஹலூரி அஷேக் எம்ஐ ஆஷிக் அலி ஹலூரி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவரிடம் இந்த நிறுவனத்துடைய சில வார்த்தைகளை நான் கேட்டறிய இருக்கின்றோம். இந்த நிறுவனத்துடைய ஆரம்பகால கர்த்தாவாக இருக்கின்ற அப்துல் ரவுப் ஹாஜியார் அவர்களை சில வார்த்தைகள் நாங்கள் பேசுவதற்காக அழைக்க இருக்கின்றோம். அவர்களிடம் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டறிய இருக்கின்றோம். இந்த கிரவுண்ட் என்ற நாமத்தினை உருவாக்கி இந்த வணிகத்தினை ஆரம்பித்து வைத்தவர் எங்களது அப்துல் ரவுப் ஹாஜியார் அவர்கள். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கல்முனை மாநகரிலே இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து பல நன்மைப்பினை வந்தவர்கள். உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தோடு இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து பல மக்களை நீங்கள் சம்பாதித்த ஒருவர் என்ற வகையிலே சில வார்த்தைகள் நமது நேயர்களுக்காக. 1967 நாங்கள் பிசினஸிலே கொண்டிருந்தாங்க. 67 ஆரம்பித்து கொண்டிருக்கோம். வரைக்கும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கோம். மேன்மையோட இனிமேலும் மேன்மையோட செய்து எனக்கு தெரியோட செய்ய போய் தான் நாங்கள் போட மாட்டேங்குது. உங்களுடைய புதல்வர் ஹாஷிர் அவர்களிடம் இந்த நிறுவனத்தினை நீங்கள் இப்பொழுது இன்னொரு நிறுவனமாக ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றீர்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு? நல்ல சந்தோஷம். அவரும் அவர் தம்பிமார் இருக்காங்க. அவர் நிறுவனமும் அங்க இருக்கு. அதுவும் சிறம்பட மாற்றம் செய்வோம். உண்மையிலேயே நீங்கள் இந்த நிறுவனத்தினூடாக பல நன்மதிப்பினை பெற்றவர்கள். பலரினுடைய அந்த மனதிலே நீங்கள் குடிபுகுந்திருக்கின்றீர்கள். உண்மையிலே இதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? எல்லா போரும் அல்லாதான் நம்ம கட்டித்தனம் வந்து சந்தோஷமா இருக்கிறது. உங்களை கண்டது சில வார்த்தைகள் எங்களது நேர்களுக்காக சொன்னதும் நன்றி. உண்மையிலே அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த நிறுவனத்தை ஒரு சிறந்த நிறுவனமாக ஆக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து தங்களது பிள்ளைகளின் கையிலே இதனை ஒப்படைப்பதற்காக ஒரு நன்மதிப்புள்ள நிறுவனமாக இதனை மாற்றி அமைத்து இதனை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே கூடையங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் இன்று முதல் கல்முனை அலியார் வீதியிலே நாட வேண்டிய ஒரே ஒரு நிறுவனமாக இருக்கின்ற
இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் இதிலே எமது மதிப்புக்கும் உரிய ஒரு எமது ஊரினுடைய ஒரு முதிசம் என்று சொல்லலாம் இணைந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிரவுண்ட் நிறுவனம் அதனுடைய உரிமையாளர் எமது அப்துல் ரவுஃப் ஹாஜியார் அவர்கள், அவருடைய புதல்வர் ஹாசிர் அவர்கள் இருக்கின்றார்கள். இதனை பற்றி இந்த கிரவுண்ட் நிறுவனத்தை பற்றி சில வார்த்தைகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் அப்துல் ரவுஃப் ஹாஜியாரை பற்றியும் சொல்லலாம். அவர்களை சொல்லுவதற்கு சில வார்த்தைகளே வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். சரி, இப்போது இன்னும் சிலரை நாங்கள் இந்த நிறுவனத்தோடு பயணிக்கின்ற சிலரை இணைக்க இருக்கின்றோம். அவர்களிடம் சில வார்த்தைகள் எங்களது டாக்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டறியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது நண்பரின் இந்த கயத்திறப்பிலாக்கு வந்ததிலும் சந்தோஷமா இருக்கின்றது. அவர் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு வாழ்த்துகிறேன். உண்மையிலே அவருடைய தந்தையார் அப்துல் ரவுஃப் ஹாஜியார் அவர்கள் இந்த நிறுவனத்தினை ஆரம்பித்து 1979 ஆரம்பித்தது என்று சொன்னார்கள். ஒரு நன்மதிப்பினை பெற்ற நிறுவனம். அவருடைய புதல்வர் இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது அவரை பற்றியும் சில வார்த்தை இன்னும் நீங்கள் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். அவர் எனது மச்சினது நண்பர். அப்படி இல்லாமல் அவர் எனக்கு ஒரு நண்பரா சகோதராக நன்றாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். சந்தோஷமா இருக்கிறது டாக்டர், சந்தோஷமா இருக்கிறது டாக்டர். உண்மையிலே இந்த நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்களும் இணைந்ததற்கு நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனது ஹாசிர் அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் சில வார்த்தைகள் உங்களுக்காக பேசுவதற்கும் இருக்கின்றார். இன்னும் சில வினாடிகளிலே நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஷேக் எமது ரப்பானியா அரபு கலாசாலையினுடைய இஸ்லாமிய ஹதீஸ் கலை நிறுவனத்துடைய அதிபராக இருக்கின்ற ஷேக் எம்ஐ ஆசிக் அலி கல்லூரி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிறுவனம் அப்துல் ரவுஃப் ஹாஜியார் அவர்கள் சொன்னார்கள் 79 ஆண்டிலிருந்து இந்த நிறுவனத்தினை ஆரம்பித்து இதனை ஒரு நன்மதிப்புள்ள நிறுவனமாக மாற்றி இப்பொழுது தங்களது பிள்ளைகளின் கைகளிலே கொடுத்திருக்கின்ற என்று உணர்வு பூர்வமாக சொல்லியிருந்தார். இதை பற்றி நீங்கள் ஒரு உலமா என்ற வகையிலும் இந்த ஹாசிர் அவர்களுடைய ஒரு நண்பர் என்ற வகையிலும் இந்த நிறுவனத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அலியா சொன்ன பிரகாரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அவர் உணர்வுபூர்வமா சொல்லிய பிரகாரம் அவருடைய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அந்த நிறுவனத்தை வளர்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிறுவனத்திலே பல சேவைகளை இந்த நிறுவனத்தினுடைய செய்வதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமா ஹோம் டெலிவரியை இந்த இடத்துல ஆரம்பிக்க இருக்கிறார்கள். வீடுகள்ல இருந்து சாமான்களை ஆர்டர் பண்ணக்கூடிய சமயத்துல இந்த சாமான்களை ஹோம் டெலிவரி செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். ஹோம் டெலிவரி செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த பகுதியில இருக்கக்கூடிய கடைகளில் சூப்பர் மார்க்கெட் என்ற ரீதியில இந்த இடத்திலே இவர்கள் கிரெடிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணக்கூடிய, டெபிட் கார்டு மூலமா பே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த இடத்துல உருவாக்க இருக்கிறார்கள். அடுத்தது வாங்குவதற்கு இலகுவான அமைப்பிலே இந்த இடத்திலையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏனைய கடைகள்ல நாம் சென்று விட்டால் நம்ம புச்சிட்டி வரையில நாம் சென்று நாம் சுயமாக நாம் வாங்கலாம். ஆனா இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் கடைகள்லையும் இந்த சூப்பர் மார்ட்லயும் இன்ஷா அல்லாஹ் நம்ம விரும்பிய ரீதியில நம் தேவையான பொருட்களை நாமளாகவே தெரிவு செய்து வாங்கக்கூடிய அமைப்புல இந்த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் வெற்றி பெற நாங்களும் துணையாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே ஹாசிரை பொறுத்தவரை ஒரு சமூக சேவையோடு தொடர்புடைய ஒருவர். உங்களுடைய நண்பராக இருந்தாலும் கூட அவரை பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொல்ல வேண்டும் கட்டாயம். இன்ஷா அல்லாஹ் அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்ல வேணும். ஆனா சொல்வதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வியாபாரத்திலேயும் தான் அவருடைய குணாதிசயங்களில் தான் எல்லோரையும் மதித்து நடக்கக்கூடியவர். அதே போலதான் வியாபாரத்திலேயும் வியாபாரத்திலேயும் அவர் நளினமான முறையில செய்யக்கூடிய ஒரு நபர் தான் ஆசிப் பாய். வியாபாரத்துல இப்போது இவர் ஹோல்சேல்ல இப்போ இறங்கி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் சமூகத்துக்கு இன்னும் மலிவான முறையில கொடுப்பார் நம்பிக்கை இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. இணைந்து இந்த நிகழ்வோடு இணைந்து துவா பிரார்த்தனையும் தந்து இந்த நிறுவனத்தை பற்றி சில வார்த்தைகள் எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலேயே
கிரவுன் நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கல்முனை அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனம் இன்று முதல் புதிதாக அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த 79ஆம் ஆண்டு 50 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய இந்த சேவைகள் மென்மேலும் வளர வேண்டும் என்று நாங்களும் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக எதிர்வருகின்ற ரமலான் மாதம் இன்னும் 2 நாட்களிலே எங்களை வந்தடைய இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தினை முன்னிட்டு விசேட விலைக்கழிவிலே நீங்கள் இங்கே பேரித்தம்பழங்கள், குளிர்பானங்கள், அதுபோல ஏனைய பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சீனி, தேயிலை இருக்கிறது, பால்மா வகையில் இருக்கிறது, எண்ணெய் வகையில் இருக்கிறது. எனவே அனைத்து நிறுவனங்களுடைய பொருட்களும் இங்கே இருக்கிறது. குறிப்பாக இந்த பொருட்களை எல்லாம் மிக மிக குறைந்த விலையிலே தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதுபோல ஹோம் டெலிவரி நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 067 222 9518 067 222 9518. அதுபோல ஹாட்லைன் 0777 10 10 85 என்ற இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஹோம் டெலிவரியினூடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எமது கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் அலியார் வீதியிலே அமைந்திருக்கின்ற நிறுவனம். இதனுடைய தலைமை நிறுவனம் கல்முனை மாநகரிலே அமைந்திருக்கிறது. எனவே எமது இந்த நிறுவனம் உண்மையிலே ஒரு சேவையை அடிப்படையாக கொண்டு இது நேரங்களை பொருட்படுத்தாமல் காலை வேளையிலே திறக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இரவு வேளைகளிலே 12 மணி வரைக்கும் இந்த நிறுவனத்தை திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்ற ஹாசிர் அவர்களை நாங்கள் சில வார்த்தைகள் அவரோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். இன்னும் சொற்பொழிலே பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னும் சொற்பொழிலே இந்த எமது ஹாசிர் அவர்களை நாங்கள் செவிகாண இருக்கின்றோம். இன்னும் சொற்பொழிலே அதனோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் இந்த நிறுவனத்தை பற்றிய பல விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திலே ஹோம் டெலிவரி நீங்கள் பெற்றுக்கொள்ள 067 222 9518 அதோடு மற்றொரு இலக்கம் ஹாட்லைன் இலக்கம் 0777 101085 என்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஹோம் டெலிவரி சேவையினை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே வருகை தருகின்றவர்கள் சுயமாக நீங்கள் பொருட்களை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பினையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் அலியார் வீதியிலே அமைந்திருக்கின்ற நிறுவனம். அலியார் வீதி பிரதான வீதியில் இருந்து நீங்கள் 2வது குறுக்கு சந்துக்கு வந்தால் நீங்கள் இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிறுவனம் அப்துல் ஹாஜியார் அவர்கள் ஆரம்பித்து கிரவுண்ட் என்ற அந்த பேரினை கல்முனை மாநகரிலே பதித்த ஒருவராக இருக்கின்றார். எனவே இந்த நிறுவனத்தோடு பயணிக்கின்ற பல வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த வாடிக்கையாளர்களும் வந்திருக்கின்றார்கள். புதிய வாடிக்கையாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இவருடைய உறவினர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எதிர்வருகின்ற ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம் எங்களை எதிர்நோக்கி வருகிறது. அதற்கு தேவையான பேரித்தம்பழங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது, குளிர்பானங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. இங்கே வருகை வந்திருக்கின்றவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக பூரிப்பாக இந்த நிறுவனத்தினை பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். எமது ஊரினுடைய ஒரு மூத்த சகோதரர் என்று சொல்லலாம். உண்மையிலே எமது ஊரில் இருக்கின்ற பலம் பெரும் அனைவரும் வந்திருக்கின்றார். இந்த நன்மைக்கு ராவாச்சார் அவர்களுடைய ஒரு ஒரு அங்கத்தவர்களாக அல்லது ஒரு சகோதரர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இந்த கிரவுண்ட் என்ற நாமம் எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான நாமம். எமது கல்முனை பிரதேசத்தை மாத்திரமில்லை, எமது பிரதேசத்திலே சொல்லுங்கள். இதனை பற்றி ராவாச்சாரை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்துடைய சேவைகளை பற்றி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அறிந்த வகையிலே. கல்முனை பஸ் நிலையத்திலே நீண்ட காலமாக கிரவுண்ட் ஸ்டோர் என்று ஒரு அமைப்பு, ஒரு 10 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது. அதன் மற்றொரு பரிணாமமாக இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட்
இவள் வர்றது இது மேலும் வளரும் என்று எல்லோரும் வாழ்த்துவோம். நன்றி நன்றி. உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இவருடைய வியாபாரம் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிறுவனத்துடைய வணிக நடவடிக்கைகள் இப்பொழுது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த அலியார் வீதியினை பொறுத்தளவிலே எந்நேரமும் மக்கள் அதிகமாக போக்குவரத்து செய்கின்ற ஒரு வீதியாக இந்த வீதி அமைந்திருக்கிறது. எனவே இந்த வீதியிலே அமைய பெற்றிருக்கின்ற இந்த நிறுவனம் அவருடைய இறைவனின் உதவியால் அவருடைய சொந்த கட்டடத்திலே இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த பொருட்களை ஒவ்வொரு நாளும் டிஸ்கவுண்டிலே, அதாவது விலைக்கல்விகளை வழங்குவதற்கு இங்கே தயாராக கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆசிரியர் அவர்கள் கனிவான உபசரிப்போடு இங்கே மக்களை அழைத்து இந்த பொருட்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இவரது இலங்கை திருநாட்டிலே இருக்கின்ற அத்தனை பால்மா வகையில் டைமண்ட் பால்மா வகையில் இருக்கிறது. இவரது தேசிய உற்பத்தி லக்ஸ்பே இருக்கிறது, அது போல மெலிபன் இருக்கிறது. இவ்வாறு ரத்தி பால்மா வகையில் இருக்கிறது, அறிவுள்ளோரின் தெரிவு ரத்தி. அதுபோல சிறு பிள்ளைகளுக்கு தேவையான பீடியா ப்ரோ பால்மா வகையில் இருக்கிறது, சாக்லேட் வகையில் இருக்கிறது. இது போல நெஸ்டமால்ட், நெஸ்லே தயாரிப்புகள், மைலோ, அதுபோல நான்கோ, லக்டோஜன் என்று அங்கர் என்று அனைத்து விதமான பால்மா வகைகளும் இங்கே இருக்கிறது. அதுபோல இன்னும் ஒரு சோன் பாப்டி, இது நான் நினைக்கிறேன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒரு ஸ்வீட்ஸாக இருக்கிறது. எனவே இதனையும் ஏராளமானவர்கள் தேடி அலைவார்கள். இப்பொழுது எமது கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனத்திலே வகை வகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கலாம், எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எமது ஊரினுடைய ஒரு முதிசம் இப்பொழுது இந்த நிறுவனத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள். எமது கல்முனை ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தை நாடி வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். இங்கே இருக்கின்ற நெஸ்பிளே இருக்கிறது, வெலுவல் பேக், அதுபோல கேக் வகையில் டியாரா கேக் வகையில் இருக்கிறது, அதுபோல அரிசி வகையில் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிரியாணிக்கு தேவையான அத்தனை அரிசி வகைகளும் இங்கே இருக்கிறது. யூனிட்டி பிரீமியம் ரைஸ், அதுபோல ஃபோஜோன் ரைஸ் வகைகள், அதுபோல மாவு வகைகள், பிரீமா ரவை மாவு, இவ்வாறு அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. சமபோச இருக்கிறது, எஹபோச இருக்கிறது. இவ்வாறு அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இப்பொழுது காட்சி தருகிறது. நீங்கள் வருகை தந்து சுயமாக நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதுபோல இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரமலான் மாதத்திலே கஞ்சி ஊற்றுவதற்கு, கஞ்சி அதாவது இஃப்தார் நேர வேளைகளிலே கஞ்சி ஊற்றுவதற்கு தேவையான இந்த கப் இருக்கிறது. கிறிஸ்டல் நிறுவனத்துடைய இந்த கப்பும் இங்கே இருக்கிறது. இது அனைத்து அளவுகளிலும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 500 ml 1/2 லிட்டர் கப். அதுபோல அதிலே சிறிய கப் வகைகளும் இங்கே இருக்கிறது. 330 ml கப் இங்கே இருக்கிறது. எனவே நீங்கள் கஞ்சி ரமலான் மாதத்திலே நீங்கள் இஃப்தார் வேளையிலே நீங்கள் ஒருங்கமைக்கும் பொழுது நீங்கள் கஞ்சிக்கு தேவையான கப்பு வகையை நீங்கள் கிரவுண்ட் ஸ்டோர்ல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இங்கே ஃபலூடா வகைகள் இருக்கிறது, மோட்டா ஃபலூடா வகைகள் இங்கே இருக்கிறது. ரமலான் மாதம் என்றதுமே ஃபலூடா, அதுபோல ட்ரிங்க்ஸ் வகைகள், அதாவது குளிர்பான வகைகள் என்று அத்தனை வகைகளும் இங்கே காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்ற விலையிலிருந்து விசேட விலைக்கழிவிலே தருவதற்கு இவர்கள் தயாராக கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இன்று முதல் எமது கல்முனை பிரதேசத்திலே நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்ற எமது கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனத்தினை நாடி நீங்களும் உங்களது அன்றாடம் தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஈத்தம்பழம் வகைகள் இங்கே இருக்கிறது, பேரித்தம்பழம் வகைகள் இங்கே இருக்கிறது. இது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இது அமைந்திருக்கிறது. அது பல வகையான பேரித்தம்பழங்கள் இங்கே இருக்கிறது. ரஹ்மானியா பள்ளிவாசனுடைய தலைவர் அவர்களும் இங்கே வர இருந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு பாசத்தோடு வரவேற்று கொள்கின்றோம். எமது
அப்துல் ஹாஜியார் அவர்களுடைய நண்பர்கள் என்றும் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இப்பொழுது தங்களது பிள்ளைகளுடைய கைகளிலே அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இங்க இருக்கிறது ஃபோஜோன் தேங்காய் எண்ணெய் வகைகள், RBT எண்ணெய் வகைகள், இங்கே சுத்தமான எண்ணெய் வகைகள் இருக்கிறது. அதுபோல என்ஜாய், இவ்வாறு அனைத்து பொருட்களும் ஒரே கூரையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் இன்று முதல் நாட வேண்டிய இடமாக இருக்கின்ற இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனத்தை நீங்கள் நாடி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மத்திய பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். ஒரு பரந்து விரிந்த ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. எங்களை பார்த்தோம்னா சோப் வகையில் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், எங்க ஹேங்கர் வகைகள் கூட இங்கே இருக்கிறது. இதுவும் கூட விசேட விலைக்களிலே தருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பிரஷ் வகைகள், அனைத்து கம்பெனியுடைய பிரஷ் வகைகள், அதுபோல அதாவது சவரம் செய்யக்கூடிய பிக்ரேசர் வகைகள். பிக்ரேசர் என்பது ஒரு கம்பெனியுடைய நாமமாக இருக்கிறது. அதுபோல இங்கே சுப்ரி விக்கி இருக்கிறது. இவ்வாறு அனைத்தும் இருக்கிறது. இங்கே நீங்க பார்க்கலாம் ஹேர் ஷாம்பு வகைகள், ஹோம் ஃபுட் வகைகள், அதுபோல சோப் வகைகள் இங்கே இருக்கிறது. அனைத்து விதமான சோப்பு வகைகள், வெல்வெட், ராணி சோப்பு வகைகள், கிளீன், இவ்வாறு அனைத்து சோப்பு வகைகளும் இங்கே காணப்படுது. நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த நிறுவனமாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் டெட்டால் ஹேண்ட் வாஷ். இந்த டெட்டால் ஹேண்ட் வாஷ் இதுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு பல பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. அதுபோல இங்கே இருக்கிறது சாம்பிராணி வகைகள், இங்கே இருக்கிறது ஊதுபத்தி வகையில் இருக்கிறது. அதுபோல இங்கே எங்களது கிச்சனுக்கு தேவையான ஸ்பஞ்ச் அதுவும் வகை வகையாக இங்கே இருக்கிறது. எனவே ஒரே கூரையிலே நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்ற எமது கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனத்தை நீங்கள் நாடி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பிரவுன் சுகர், அதுபோல ஒயிட் சுகர் என்று அனைத்துமே காணப்படுது. அங்கே நாங்கள் பார்க்கலாம் பிஸ்கட் வகைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பிஸ்கட் வகைகளும் இங்கே இருக்கிறது. இவ்வளவு எங்களது ஊரினுடைய ஒரு முதிசம், ஊரை பற்றிய நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இப்போது எங்களது ஹாஜர் அவர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ரவுஃப் ஹாஜியார் அவருடைய அன்பு புதல்வர் ஹாசிர் அவர்கள் இந்த நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே கிரவுண்ட் என்ற நாமத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது இந்த கிரவுண்ட் ஸ்டோர் என்று சொல்லி பட்டணத்துல இவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருந்தது. தற்பொழுது 2வது பிரான்ச் தான் இப்ப இங்க திறக்கப்படுவது. இந்த பிரான்ச்சை பொறுத்தவரையில் கல்ம பட்டணத்தை விட இந்த பிரதேசத்துக்கு போதிய தேவையான அனைத்து பொருட்களையும் பெறக்கூடியதும், மற்றது பட்டணத்துக்கு போற வார டிரான்ஸ்போர்ட் செலவில்லாமலே இங்க அந்த செலவை சுருக்கி சகல பொருட்களையும் கொள்வனை செய்யக்கூடிய ஒரு நிலையில ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்துல ஒரு முதன்மையான ஒரு நிறுவனமாக இது திகழும் என்று எதிர்பார்க்கிறேன். என்றால் இப்படியான ஒரு அமைப்புல இன்னும் இதுவரையில் இந்த பகுதியில எந்த ஒரு நிறுவனமும் செய்யல, அவங்க எந்த ஒரு கடைகளும் திறக்கப்படலை. இருக்குதான், இருந்தாலும் அதுகள் ஒரு பாமை வாய்ந்ததும் ஒரு இருட்டு மாதிரிக்கான இப்படி ஒரு வெளிச்சமாக கவர்ச்சிகரமான சகல சாமான்களையும் விருப்பப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது கொள்வனை செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் உள்ள ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருட கால வளர்ச்சியா 79ஆம் ஆண்டு அந்த கல்மை மாநகரிலே திறக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதனுடைய கிளை நிறுவனம் தான் இது இப்போது திறக்கப்படுகிறது. இதனுடைய வளர்ச்சி நீண்ட வரலாறு, இதுக்குரிய ஹிஸ்டரி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அதனால இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் பல நிறுவனங்களை செய்யக்கூடிய அவர்களுடைய ஆளுமையும் முகாமித்துவம்
மற்றது அவர்களுக்குரிய இந்த மேன் பவர் நிறைய இருக்கு. அதனால இன்னும் பல பிராஞ்சுகளை கிளைகளை திறந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் அப்துல் ரஹ்மான் பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய தகப்பனார் தான் இந்த கல்வி பட்டணத்தில் இந்த கல்வி பொதுச்சந்தையை ஒரு குத்தகைக்கு பெற்று நீண்ட காலம், கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷ காலம் ஆட்சி பண்ணி கொண்டு இந்த பட்டணத்தையே ஆட்சி பண்ணினவர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இப்ப பார்வைக்கு வயோதிபத்தை அடைந்திருந்தாலும் அவருடைய இளமை காலம் மிகவும் துடுக்குத்தனமாக இருந்த காலம். அவர் இப்போது ஜமாத் அறிவுகள்ல ஈடுபட்டு பள்ளிவாசல் ரஷ்டியா இருக்கிறதால அவர் கொஞ்சம் அமைதியான ஒரு சூழல்ல இப்போது தெரியும் தானே, வாழ்க்கையில எல்லா காலங்களும் நாங்கள் போய்கொண்டிருக்க இயலாது. கொஞ்சம் வயது முதிர்வு அடையும் போது பொறுமைகளும் சில விட்டு கொடுப்புகளுடன் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த கல்வி பட்டணத்தை நீங்க யாரிடம் கேட்டாலும் இவங்களோட தகப்பனார், ரவுஃபாஜியாருடைய தகப்பனார் தான் ஆட்சி புரிந்தவர்கள். அந்நேரம் இப்படி பிரபல்யமான நகைக்கடைகளோ பிரபல்யமான பசார்களோ இருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட கடைகள் அந்த நேரம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் போனது. அது தமிழ் முஸ்லிம்களுடைய ஏரியாவாக இதை கைப்பற்ற வேணும் என்று முஸ்லிம்கள் கைப்பற்றி கொடுத்த இவர்கள். இவருடைய தகப்பனாருடைய காலம் கேட் முதலியார் எம் எஸ் காரியப்பருடைய வரலாறு. அந்த கேட் முதலியார் எம் எஸ் காரியப்பர் இந்த கல்வி டவுனை, கல்வி பட்டணத்தை நீங்க இன்றைக்கு போய் பார்த்தாலும் தெரியும். கல்வியில் இருக்கிற பட்டினாட்சி மன்ற கட்டிடம் கேட் முதலியார் எம் எஸ் காரியப்பரால கட்டி திறந்து வைக்கப்பட்டது. அந்த நேரங்கள்ல இது முஸ்லிம்களுக்கா தமிழர்களுக்கா அந்த மார்க்கெட் காலத்துல அத கேட் முதலியார் இவர்களுக்கு உடமையாகி கொடுத்து முஸ்லிம்களுடைய கையை கல்வியில் ஓங்க வைத்த வரலாறு நீண்ட ஒரு வரலாறு. மாஷா அல்லாஹ். உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது உங்களை சந்தித்து இதனை எல்லாம் நாங்கள் கேட்டிருந்து. நன்றி. மற்றொரு சகோதரர் வேணும் இருக்கின்றார். எமது அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு நண்பர் என்று சொல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. என் வீடு வன்னியசிங்கம். வன்னியசிங்கம் என்றால் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு பிரபலியமான பெயர். எங்களுக்கு ஆஜியாருக்கும் நீண்ட கால தொடர்பு, எங்களோட மாமியில காலத்துல இருந்தே நீண்ட கால தொடர்பு எங்களுக்கு இருக்குது. ஒரு நல்ல ஒரு மனுஷன். எங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு அடிக்கடி நான் அவர் இல்லாட்டியும் கூட அடிக்கடி வீட்டுல நாங்களும் அடிக்கடி அவரை பற்றி அவரை சுகவலம் தம்பி காசு இதெல்லாம் கேட்டுக்கொள்றோம். நாங்க ஒரு நல்ல மனுஷனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு, மறக்க முடியாது. அவரை இதை மையப்படுத்தி தான் இதுக்கு தவறாமலுக்கு நாங்க வந்தேன், குடும்பத்துல வந்தேன், மிஸ் பண்ண போடுறேன்றதுக்கு. உண்மையிலே அதாவது அவருடைய மனைவியோடு இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அவர் மாத்திரம் இல்ல, அவரோட பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆசிரியர், நல்ல ஒரு பிள்ளை. அந்த இந்த நிறுவனத்தை பற்றி நீங்க சில வார்த்தைகள் சொல்லுங்கள். 1979 ஆரம்பிக்கப்படுவது சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து நான் இங்க வரல. உண்மையிலேயே நான் திருக்கோயில், ஆனா இங்க மரிவந்தத்துல இருந்தான். அந்த குறிப்பிட்ட காலத்துல எந்த பீரியட்ல அந்த 25 கால வருஷத்துல இருந்து நல்ல ஒரு மனுஷன். இப்ப கூட நெடுமனையில இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய சாமான் எல்லாம் வந்து கல்விநாடுல இருந்தா வாங்குறது. அங்க கடையில எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு நாங்கள் வரலாம் வந்து போடுறது. எங்களுக்கு அது ஒரு சுமையோ அது ஒரு பெரிய மாதிரி எங்களுக்கு தெரியல. சில நேரத்துல இந்த ஹேங்கர் அதுகள் எல்லாம் கொஞ்சம் ஷோர்டேஜ் தட்டுப்பாடா இருக்கிற நேரத்துல அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிற பிரச்சனை அந்த பழைய விலைக்கே தருவாரு. அவர்கள் அந்த நேர்மை இருக்குது. அந்த புதுவிலையை கேட்க மாட்டாரு, தெரியாது. அப்ப அந்த அவரோட நேர்மையும் அந்த ஆக்களோட பல பண்புகளை பல சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கேன். அதனால எங்களுக்கு அவரை நல்லா பிடிச்ச, எனக்கு மாத்திரம் இல்லை, எங்க குடும்பத்துக்கு இருந்தாலும் அதுக்காக தானே மறக்காம கட்டாயம் வந்தது. மழை இல்லாது நல்லா இல்லாட்டி மழை வந்து இல்லாட்டி குழப்பீங்க. உண்மையிலே உங்களை நாங்கள் கண்டதுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய மனைவி இருக்கின்றார், அவரும் சில வார்த்தைகளை பரிமாறினால் பொருத்தமா இருக்கும் நினைக்கின்றோம். வணக்கம் அம்மா. சொல்லுங்க.
நாங்க இந்த கடையில அம்மாட காலத்துல இருந்து அம்மா சாமான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் வந்திருக்கிறேன். அவரை நல்லா தெரியும். மற்ற நல்ல பண்பாளர் மார்க்க நெறி அவர்கிட்ட தான் கண்டோம் நாங்க. அந்த மார்க்க நெறின்றத நல்ல வகையில அவர் இந்த கடைப்பிடிக்கிறார். சுருக்கமா சொல்ல போனா அதுதான் அது எனக்கு நிறைய பிடிக்கும். அந்த வகையில எல்லாத்தையும் விட எனக்கு அதான் பிடிச்சது. அந்த மார்க்க நெறி நின்று தான் வாழ்பவர் அவர். அப்ப அதுல இருந்து எனக்கும் அவரை நிறைய பிடிக்கும். நம்பிக்கை நாணயத்தோடு சுருக்கமாக சொல்ல போனா அதான் மார்க்க நெறி நின்று ஒழுகுவர். அதாவது அந்த நடத்தையிலையும் கூட நிறைவா காட்டியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில 100% சரியான ஒரு மார்க்கபடி நிற்பவர் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த வகையில எனக்கு நல்லா பிடிக்கும். நன்றி அம்மா, நன்றி. உங்களோடு இணைந்து இந்த கருத்துக்களை கேட்டதற்கு எங்களுக்கும் உள்ளத்துக்கு சந்தோஷமா இருக்குது. நன்றி அம்மா, நன்றி நன்றி. உண்மையிலே இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட் திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு எமது ஊரினுடைய ஒரு முதிசம் இங்கே இருக்கிறது. உண்மையிலே ஊரினுடைய அனைத்து முதிசங்களும் இங்கே வரை தந்திருக்கின்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. சாவலிங்க ஐயா, எமது கிரவுண்ட் ஆஜியரை பத்தி சில வார்த்தைகள், அப்துல் ரஹ்மான் ஆஜியரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். உண்மையிலே வார்த்தை ஆஜியருக்கு வருவதில்லை. அவருடைய சரி, நண்பரை பற்றி 1000 சொல்ல இருந்தாலும் கூட அந்த மனதில் எழுகின்ற அந்த உணர்வுபூர்வமான அந்த அலைகள் விடுவதில்லை என்றுதான் நாங்களும் சொல்ல வேண்டும். உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது. ஹாசிர் அவர்கள் இங்கே இணைந்து இப்போது இதனுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்றார். அவர் இந்த நிறுவனத்திலே இணைந்திருக்கின்றார். இப்போது ஹாசிர் அவர்கள் பிஸியாக இருந்தாலும் கூட அவரிடம் சில வார்த்தைகளை நாங்கள் பரிமாற வேண்டிய கட்டாய தேவை எங்களுக்கு இருக்கிறது. என்று சொன்னால் நேரடியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இதனுடைய உரிமையாளர் என்ன சொல்ல போகின்றார் என்ற ஒரு அவாவோடு இங்கே இருக்கின்றார்கள். எமது ஹாசிர் அவர்களிடம் சில வார்த்தைகள், அவர் பிஸியா இருந்தாலும் அவரிடம் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டார் இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாசிர். உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது. இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறது. சொன்னால் இரவுகளில்தான் எங்களது மௌலி அவர்கள் என்னோடு உரையாடி இருந்தார். எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்தது, அதுவும் சர்ப்ரைஸாக இருந்தது. சரி, சொல்லுங்கள், இந்த நிறுவனம் ஹோம் டெலிவரி அதுபோல ஏனைய விடயங்களை புல்லடக்கிய ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனம் பற்றி சொல்லுங்கள். ஆரம்பித்து துவா செய்யுங்கள். எங்களுடைய நிறுவனத்தின் மூலம் நாங்கள் ஹோம் டெலிவரி உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மேல் குறிப்பிட்டது போல வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஹோம் டெலிவரி வீட்டில் இருந்து கொண்டு எங்களுடைய ஆர்டர் பண்ணினால் சாமான அனுப்பக்கூடிய மாதிரி செஞ்சு அதுக்குரிய இலக்கங்களை நாங்கள் தருகின்றோம். 0677229518 அதுபோல நோட் 7101085 என்ற இலக்கங்களோட அழைத்து நீங்கள் ஹோம் டெலிவரிக்கான ஆர்டர்களையும் கொடுத்துக் கொள்ள முடியும். அதுபோல இந்த நிறுவனத்துடைய அந்த நேரம் பற்றியும் சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு திறப்பீங்க, எத்தனை மணிக்கு இதனுடைய நிறுவனம் காலையில் 7 மணிக்கு திறந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் திறந்து வைக்கும். இந்த நிறுவனம் காலை 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் திறப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே எமது கல்முனை பிரதேசத்தில் அலியார் வீதியிலே 2ஆம் குறுக்கு தெருவிலே இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. எனவே நீங்களும் இங்கே வருகை தந்து உங்களுக்கு அன்றாடம் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும், மளிகை பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே கனிவான உபசரிப்போடு நேர்த்தியான விலைகளில், அதாவது டிஸ்கவுண்ட் விலைகளில் இந்த அன்றாட பொருட்களை தருவதற்கு இவர்கள் தயாராக கொண்டிருக்கின்றார்கள். எனவே எமது இந்த நிறுவனத்தினை நாடி வருபவர்கள் நம்பிக்கை நாணயத்தோடு நாடி வந்து இந்த நிறுவனத்தோடு இணைந்து நீங்களும் பயணிக்க முடியும். இன்று முதல் அலியார் வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம், கிரவுண்ட் என்ற நாமம்
பழம்பெரும் நாமம். 1979ஆம் ஆண்டு கல்முனை மாநகரிலே இது ஆரம்பித்து வைத்திருந்த ஒரு நிறுவனம் இன்று அதனுடைய மற்றொரு பரிணாமமாக கல்முனை அலியார் வீதியிலே தனது சொந்த கட்டடத்திலே இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இன்னும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். அதற்கிடையிலே இன்னும் ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர்களையே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இணைத்துக் கொள்ளலாம். கல்முனை ஹாமி மதரசாவினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கின்ற எமது ஹாஜியார் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, நண்பருடைய கடை என்றதுமே வெட்கப்படுகின்றார்கள் அனைத்து நண்பர்களும். இல்லை, அவர்களுடைய அந்த உணர்வுகளை கொட்டி தீர்க்க முடியாமல் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. சரி, இவ்வளவு சிறுவர்கள் கூட இங்கே வருகை வந்து இந்த பொருட்களை எல்லாம் கொள்வனை செய்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. இந்த கிரவுண்ட் நிறுவனம் இப்பொழுது எமது கல்முனை மாநகரினுடைய கல்முனை அலியார் வீதியிலே இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இங்கே இருக்கின்றார் ஹாசிர் அவர்களும் இந்த நிறுவனத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார்கள். இன்னும் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். மற்றொருவர் எங்களோட இணைந்திருக்கின்றார், சிரேஷ்ட ஊடகவியலாளர் இருந்திருக்கின்றார். அவர்களிடம் சில வார்த்தைகள். இப்பொழுது இந்த கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். இந்த நிறுவனம் ஒரு பலன் பெரும் வாய்ந்த ஒரு நிறுவனம் எமது கல்முனை மாநகரில். இதை பற்றி சில வார்த்தைகள். இவர்களது சேவை கல்முனை நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இவர்கள் இந்த சேவை ஆரம்பித்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒரு இடத்தில பொருத்தமான நேரத்தில ஆரம்பித்திருக்காங்க. உண்மையாகவே இது ஒரு கல்முனையின் ஒரு நடுப்பகுதி. இதுல அவங்க அந்த பிசினஸ் கடை திறந்திருக்கிற விஷயம் இங்குள்ள மக்களுக்கு ஒரு வரப்பிரச்சாரம். கல்முனை நகருக்கு சென்று குறைய விலை பொருள் வாங்க வேண்டிய அவசியம் இதுக்கு பொருள் வராது என்று நினைக்கிறேன். ஆகவே இங்கேயே இவங்க அந்த பொருள்களை லேட்டு கூட வரலாம் தாராளமாக. வேற 12 மணி வரையும் திறந்திருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாக பெரிய ஒரு விஷயம் அது. இந்த 12 மணி வரையும் திறந்திருக்கிறது இங்கே உள்ள ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சிறப்பாக அமையும். அடுத்தது எல்லா வகையான பொருட்களும் இங்கே காணப்படுது. அது முக்கியமான விஷயம். ஆகவே லேடிஸ் வாரத்துல இருந்து சிறுபிள்ளை எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்களோட choice வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு வழியை செஞ்சிருக்காங்க. உண்மையாகவே அதுக்கு அவங்களுக்கு பாராட்டணும். வியாபாரம் நோக்கத்தில் திறந்திருந்தாலும் ஒரு சேவை நடிப்பதில் இந்த பிரதேசத்துக்கு கிடைச்சிருக்கின்ற ஒரு வரப்பிரச்சாரம். என்னென்னா இந்த அலியார் வீதிங்கிறது கல்முனையில ஒரு பிரதான வீதி. அடுத்தது மிகவும் சனம் நெருக்கடி கூடின ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் இவ்வாறான கடைகள் திறந்து மக்களுக்கு அந்த சேவையில வழங்குறதுக்கு உண்மையாகவே இவங்களுக்கு நாம நன்றி செலுத்தணும். இப்ப நாங்க ஒரு இன்றைக்கு ஒருத்தெல்லாம் ஒருத்தர் வந்து எடுக்கக்கூடிய வசதி ஒன்று இருந்துச்சு. சரி, ஆனா இவங்க அங்க நாடி போக வேண்டிய தேவைப்பாடு இப்ப வந்து குறையுது. ஆகவே அந்த கால நேரத்தை சுருக்கிருக்காங்க. அவங்களுக்கு மிச்சம் பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். இந்த நிறுவனம் இன்னமும் பல சேவை செய்யணும். நன்றி. ஒரே வார்த்தையிலே பல விடயங்களை உள்ளடக்கிய எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரியாஸ் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எமது அப்துல் ரஹ்மானுடைய பல நண்பர்கள் இந்த நிறுவனத்தை நாடி வந்திருக்கின்றார்கள். அதோடு பயணித்தவர்கள். எனவே இந்த நிறுவனத்திலே இருக்கின்ற நாடி வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமான நன்றிகளை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இன்னும் சில வார்த்தைகளை சொல்வதற்காக எங்களோடு இணைய இருக்கின்றார். இன்னும் சில வார்த்தைகள் நாங்கள் கேட்டு அறிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. மற்றொரு சகோதரர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். கல்முனையில் எரிபொருள் நிலையத்தினை வைத்திருந்தாலும் கூட இப்பொழுது சரி, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முதலிலே இப்பொழுது நாங்கள் இன்னும் சில வார்த்தைகள் எமது உரிமையாளரை நாங்கள் கேட்டறிய வேண்டியிருக்கிறது. சில விடயங்களை சொல்லியிருந்தார். இப்போது மற்றும் ஒரு சகோதரர் எங்களோடு இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும்.
நண்பரை பற்றி பேசுவதா கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது போல் இருக்கிறது. சரி, நன்றிகள். இன்ஷா அல்லாஹ். இவரது உரிமையாளர் தான் சில வார்த்தைகள் நாங்கள் கேட்க வேண்டும். இன்னும் சில வார்த்தைகள் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது எங்களுக்கு. இந்த நிறுவனத்திலே மற்றும் ஒருவர் இருக்கின்றார், ஹலபாய் இருக்கின்றார். அவரும் பேசுவதற்கு மறக்கின்றார். சரி, பார்ப்போம். இன்னும் சில நிமிடங்களிலே அவர்களை நாங்கள் இப்போது இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். இரண்டு பேரும் முகநூல் பக்கத்திலே மிகவும் பிரபலமானவர்கள். ஆனால் விடயம் மறக்கின்றார்கள், ஏனோ தெரியவில்லை. சரி, பார்ப்போம். இன்னும் சில வேளையிலேயே நாங்கள் அவர்களை இணைப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே முன்முறமாக தங்களது வியாபார நடவடிக்கையிலே இணைந்திருக்கின்ற எமது ஹாசிர் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய இந்த நிறுவனம் மென்மேலும் வளர்வதற்கு நாங்களும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு மூத்த சகோதரர்களோடு இருந்திருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிறுவனத்தை பற்றியும் எமது அப்துல் ரஹ்வாஜியரை பற்றியும் சில வார்த்தைகள் உங்களது நாவில் இருந்து. அப்துல் ஹாஜியார் வந்து இந்த பகுதியிலேயே ஒரு பிரபலியமான ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர். எந்த விஷயத்தையும் நம்பிக்கையாக நம்ம அவரால் கலந்து கொண்டு பேசிக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த கடையும் வந்து அவர மகன் அவரை குடும்பத்தால் செய்யறதால நம்ம எந்த விதமான சண்டையும் வந்து பேச்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அதெல்லாம் நாங்கள் பகுவ திருப்தி இருக்கிறோம். உண்மையிலே இந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்வில் நீங்கள் இணைந்தமைக்கு நன்றி. இப்பொழுது ஹாஜியோட மகன் இதனுடைய உரிமையாளராக இருக்கின்றார். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த நிறுவனத்தை? அவரை விட கொஞ்சம் தரமா பார்க்கலாம். விட சில விஷயங்கள் மேலதிகமாக அந்த சிறப்பம் செய்வதற்கு வயது போயிருந்தாலும் இளம் வயது கொஞ்சம் சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் திக்கிறது. உண்மையிலே நன்றிகள். இணைந்து இந்த வார்த்தைகளை பரிமாறிக்க நன்றிகள். எமது ஹாசிர் அவர்கள் சொல்லுங்கள், கடந்த 79ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் என்று உங்களது தந்தையார் சொல்லி இருந்தார். உண்மையிலே கடந்த 45 வருடங்கள் 50 வருடங்களை கடந்திருக்கிறது இந்த நிறுவனத்துடைய நாமம் கிரவுண்ட் ஸ்டோர்ஸ். இங்கே வருகின்ற எமது முதிசங்கள் எல்லாம் பல வார்த்தைகளை சொன்னார்கள். உண்மையிலே சொல்லுங்கள், இப்பொழுது உங்கள் தந்தையார் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார். இந்த நிறுவனத்தை இன்னும் வளர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். சொல்லுங்கள், உங்கள் தந்தையாரை பற்றி இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. மனதுக்கு கொஞ்சம் உணர்வு தூரமா தான் இருக்கும். சொல்லுங்க. சரி, உண்மையிலே அவருக்கு கொஞ்சம் உணர்வுபூர்வமான ஒரு விடயமாக இது அமைந்திருக்கிறது. சரி, நாங்கள் இந்த அளவில் இந்த நேரலையை நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கல்முனை மாநகரிலே அலியார் வீதியிலே 2ஆம் குறுக்கு சந்தையிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் கல்முனை மாநகரிலே கடந்த 50 ஆண்டுகளாக பயணித்த இந்த நிறுவனம் இப்பொழுது 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் ஒரு சிறப்பு ஒரு நாமமாக கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனமாக இப்பொழுது 2வது பரிணாமத்தினை அடைந்திருக்கின்ற எமது இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நிறுவனத்திலே நீங்கள் ஹோல்சேல் விலைக்கு, அதாவது ஹோல்சேல் விலைக்கு நீங்கள் இங்கே பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிகவும் குறைந்த விலையிலே பெற்றுக் கொள்வதற்கு, அன்றாட பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு நாட வேண்டிய ஒரே ஒரு இடமாக இருக்கின்ற இன்று முதல் பரிணாமம் அடைந்திருக்கின்ற எமது கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம் பழமை வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய 2வது நிறுவனமாக இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அத்தனை வகையான மளிகை பொருட்களையும், அதுபோல பால்மா, சீனி, பருப்பு, அரிசி வகைகளை அத்தனை பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் கிரவுண்ட் சூப்பர் மார்ட் நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய உரிமையாளராக இருக்கின்ற ஆரம்பத்திலே இவருடைய தந்தையார் அப்துல் ரஹ்வாஜியார் அவர்கள் இந்த நிறுவனத்தினை கிரவுண்ட்
ஸ்டோர்ஸ் என்று ஆரம்பித்து இப்பொழுது அது கிரவுண்ட் சூப்பர் மார்ட் என்ற நிறுவனமாக மாறி ஹாசிர் அவர்கள் இப்பொழுது இதிலே உரிமையாளராக பணித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிறுவனத்தினை நாடி நீங்களும் இந்த நிறுவனத்திலே நீங்கள் பொருட்களை கொள்வதை செய்யலாம். அதுபோல ஹோம் டெலிவரி இருக்கிறது. 0672229518 அதுபோல 0777101085 என்ற இலக்கத்தினூடாக அழைத்து நீங்கள் ஹோம் டெலிவரியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த தகவலை தந்து கொண்டு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். என்னோட தொழில்நுட்பத்தில் உதவிய அன்பு சகோதரர் தாரிக் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நிலையிலே இந்த நேரில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நேரலையிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.